basic. Hey guys, welcome back to our Riya creation. நான் உங்கள் ரியா. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீச் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லேயும் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் எக்ஸ்எம்எல் ஃபைலாம் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த எடிட்டில் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. நீங்களும் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நான் பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி நம்ம இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க் வந்துட்டு மூவ் ஆகிடும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோட எண்ட் வரைக்கும் வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இமேஜஸ் வந்துட்டு லைனாக வந்துட்டு அந்த பீட் மார்க் இருக்க வரைக்கும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட் இமேஜ் வந்துட்டு நம்ம எப்படி ஆட் பண்ணமோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எல்லா இமேஜஸுமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தென் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நான் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் இமேஜஸ்லாம் வந்து கரெக்டாக எண்ட் வரைக்கும் ஆட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்துட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்களும் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு குரூப் வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த குரூப்பை வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டே போதும். ஸோ இந்த குரூப்பை எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்னா ஆரோ மார்க் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் மாதிரி இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் அப்படின்னு இருக்கும், அதை வந்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி காப்பி லேயர் வந்துட்டு பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லேயரை வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இமேஜஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கோம். காப்பி பண்ண அந்த லேயரை வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நம்ம எதில் வந்து காப்பி பண்ணமோ அதே பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் லேயர் அப்படின்னு காமிக்கும், ஜஸ்ட் வந்துட்டு அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இமேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபர்ட்ஸ் போயிட்டு பிளரில் போயிட்டு காசியன் பிளர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு அதோட வேல்யூ வந்துட்டு 200 வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த குரூப்பை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போனீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜ் வந்துட்டு இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ பேக்ரவுண்டில் என்ன இமேஜ் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதே இமேஜ் வந்துட்டு இந்த குரூப்பில் வந்துட்டு நம்ம அந்த இமேஜை வந்துட்டு மாற்ற போகிறோம். ஸோ அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போயிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸோ நான் கொடுத்துருக்க அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டார் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இமேஜ் வந்துட்டு நீங்கள் பேக்ரவுண்டில் செட் பண்ணியிருக்கீங்களோ அதே இமேஜ் வந்துட்டு ஜஸ்ட் அந்த இமேஜில் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் வந்துட்டு ஆட் ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு கரெக்டாக அதில் எஃபோர்ட்ஸும் வந்துட்டு நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு அந்த இமேஜ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ அதே குரூப்பை வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம செகண்ட் இமேஜ்க்கு வந்துட்டு அந்த குரூப்பை வந்துட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஆட் பண்ணியிருக்க நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போயிடும். ஜஸ்ட் அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே டைம் ஐக்கான் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோர்த்தாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அந்த குரூப்பை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி வந்துட்டு நம்ம அகைன் வந்துட்டு அந்த குரூப்பை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு அகைன் அந்த பீட் மார்க்கில் வந்துட்டு மூவ் ஆகிடும். டைம் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி இமேஜஸ் வந்துட்டு அந்த பீட் மார்க் இருக்க வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் எது வரைக்கும் ஆட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு 4.25 செகண்ட் வரைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு இந்த குரூப்பை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போயிட்டு இந்த இமேஜஸ் வந்துட்டு நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன இமேஜ் வந்துட்டு கீழே ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதே இமேஜஸ் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இப்போ அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அகைன் வந்துட்டு அந்த ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு செகண்ட் ஒரு எஃபர்ட் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ வந்துட்டு இந்த பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் 3 இமேஜஸ்க்கு மட்டும் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி இமேஜஸ் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போதும். ஸோ அதில் எஃபோர்ட்ஸ் எல்லாமே நானே கொடுத்துருப்பேன். தென் நீங்கள் பேக்ரவுண்டில் ஆட் பண்ணியிருக்க இமேஜஸ்க்கு வந்துட்டு அந்த காசியன் பிளர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதே இமேஜஸை இந்த குரூப்பில் உள்ள இமேஜஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் 3 இமேஜஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ 4.25 செகண்ட் வரைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ 4.25 செகண்டுக்கு அப்புறம் நமக்கு இமேஜஸ் வரும். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கலாம். 4.25 செகண்டுக்கு வர ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணிட்டு வந்து அந்த எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம், செகண்ட் எஃபர்ட்டை. ஓகே, ஸோ கரெக்டாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோட எண்டு வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணியிருக்க இமேஜஸ்க்கு வந்துட்டு இந்த செகண்ட் எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வீடியோட எண்டு வரைக்கும் அந்த செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 1080 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரேம் ரேட் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு குவாலிட்டியும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஹையில் வச்சுக்கோங்க. கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டியூட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.